साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। जय साई मास्टर। श्री சாயின் திருவிளையாடல்கள் என்ற கந்த பாராயணுக்கு ஸ்வாகத்தம் சுஸ்வாகத்தம். எல்லாருக்குமே வணக்கம். லாஸ்ட் தேர்ஸ்டே சத்சங்கத்திலிருந்து ஸ்ரீ சாய்பாபா அவர்களோட தினசரி வேலை கிரமம் எப்படி இருக்கும் என்றது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சத்சங்கத்தில் அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸ்ரீ சாய்பாபா துவாரகாமாயி என்ற மசீதில் நிவாசம் இருந்தார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு நாள் பலத்த மழை வந்ததுனால ஸ்ரீ சாயி உட்கார இடமே இல்லாம துவாரகாமாயி மொத்தமா ஈரமாகி விட்டது. ஒரு நாள் பெரிய மழை வந்துச்சு. அதனால அங்க உட்கார இடமே இல்லாம துவாரகாமாயி மொத்தமா ஈரமாகிச்சு. அதனால் பக்தர்கள் அந்த இரவு சாவடியில் தங்க சொன்னார். பாபாவே அன்னைக்கு சாவடியில் தங்க சொன்னார். ஸ்ரீ சாயி எப்பவும் போல அதுக்கு சம்மதிக்காதனால எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அழச் செல்றார்கள். ஸ்ரீ சாயி எப்பவும் போல அதுக்கு சம்மதிக்காதனால எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டு அழைத்து சென்றார்கள். அன்றையிலிருந்து விதியாக ஒரு நாள் சாவடியிலும் ஒரு நாள் மசீதிலையும் ராத்தங்க ஆரம்பித்தார். இது ஒரு கிரமமா வச்சிருக்கார். இந்த கிரமத்தில் டிசம்பர் 10, 1909 இது ஒரு சாவடி உற்சவமாக மாறிவிட்டது. வர வர இது ஒரு உற்சவமாக மாறிவிட்டது. பாபா துவாரகாமாயிலிருந்து சாவடி போகிற இந்த சிச்சுவேஷன் ஒரு உற்சவமாக மாறிவிட்டது. இது இப்போதுக்கும் எவ்ரி தேர்ஸ்டே ஷிரடியில் பல்லக்கி உற்சவமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சாவடி உற்சவத்துக்கு நம்ம கூட போயிட்டு வரலாம். வாங்க எல்லாரும் போலாம். என்ன எப்படி போகிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வெரி சிம்பிள். எல்லாரும் கண்ணை மூடிட்டு ஸ்ரீ சாய் நாமம் மனசுல வேண்டிக்கிட்டு அனுமதி கேளுங்க. கண்டிப்பா சாய் அனுமதிப்பார். அப்போ நம்ம எல்லாரும் சாவடி உற்சவத்துக்கு போயிட்டு அந்த அனுபவம் கொண்டு வரலாம். வாங்க இப்ப எல்லாரும் சாவடி உற்சவத்துக்கு போலாம். ஊர்வலம் புறப்பட வேண்டிய நேரத்துக்கு சிறிது முன்பே பக்தர்கள் அனைவரும் மசீது முன்புறத்தில் கூடி பஜனை செய்வார்கள். இதுக்கு முன்னாடியே அப்துல்லா ராதாகிருஷ்ணமாயி இருவரும் பாபா நடந்து செல்லும் வழியை பெருக்கி சுத்தப்படுத்தி கோலங்கள் போட்டு அழகான கோலங்கள் போட்டு மசீதிலிருந்து சாவடி வரை பாபா நடப்பதற்கு ஒரு துணியை விரிப்பார்கள். நம்ம கூட யாராவது நமக்கு பிடிச்சவங்க வந்தா வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா கோலம் போட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு அவங்களுக்காக எதிர்பார்ப்போம்ல. அதே மாதிரி சாவடி பாபாவோட சாவடி உற்சவத்துக்காக ராதாகிருஷ்ணமாயும் அப்துல்லாவும் இவங்க 2 பேரும் இந்த மாதிரி நல்லா அலங்காரம் பண்ணுவாங்க. பின்னாடி ஒரு சின்ன தேரு, வலது பக்கத்தில் துளசி மாடம், முன்னால் பாபா, பக்தர்கள் நடுவே கூடுவார்கள். இது சாவடி உற்சவத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குவாங்க. ஒரு சிலர் டிபிட்டி தயார்படுத்துவார்கள். டிபிட்டி கையில பிடிச்சு போறதுக்கு டிபிட்டி தயார்படுத்துவார்கள். சிலர் பல்லகை அலங்கரிப்பார்கள். ஒரு சிலர் தடகளை பிடித்துக் கொண்டு அடிக்கடி சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் என்று உரக்க கோஷ விடுவார்கள். வாங்க இப்போ நம்ம கூட எல்லாரும் சாவடி உற்சவத்துல இருக்கிறதுனால எல்லாரும் கண்ணு மூடிட்டு இந்த நாமும் 3 வாட்டி சொல்லுங்க. சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் கி ஜெய், समर्थ सद्गुरु श्री साईनाथ महाराज की जय,
समर्थ सद्गुरु श्री साईनाथ महाराज की जय. மசீது முழுவதும் வரிசையா எண்ணெய் விளக்குங்கள், தோரணங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். பாபாவுக்கு எண்ணெய் விளக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால மசீதுல இருந்து வரிசையா எண்ணெய் விளக்கங்கள், தோரணங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். மசீதின் வெளியே அலங்கரிக்கப்பட்ட ஷியாமகர்ணா என்ற குதிரை நின்று கொண்டிருக்கும். அப்போது தாத்தியா வந்து பாபாவே சித்தமா இருக்க சொல்லுவார். தாத்தியா வந்து முதல்ல பாபாவே சித்தமா இருங்க அப்படின்னு சொல்லுவார். தாத்தியா மறுபடியும் வந்து ஸ்ரீ சாய் கைப்பிடிச்சி எழுவதற்கு உதவும் வரை பாபா காத்து கொண்டிருப்பார். மறுபடியும் தாத்தியாவே வரணும், வந்து அவரோட கைப்பிடிச்சி எழுப்ப வச்சது வரைக்கும் அவங்க காத்து கொண்டிருப்பார். ஸ்ரீ சாய் காத்து கொண்டிருப்பார். அப்போ சாயி தமது சிறுகோலையும் புகை குழாயையும் புகையிலை தம கையில எடுத்துக்கொண்டு தமது தோளில் ஒரு சிறு துணியை போட்டுக்கொண்டு சாவடிக்கு போக தயாராகுவார். All of you be alert. சாய் மகான் தயாரா இருக்காங்க சாவடி உற்சவத்துக்கு செல்றதுக்கு. ஸோ எல்லாரும் அந்த உற்சவம் பார்த்து ஆனந்திக்க போறோம். இப்போ ஸ்ரீ சாயி புறப்படும் நேரத்தில் தாத்தியா ஒரு தங்க சரி சால்வை பாபாவின் தோள்களில் போத்துவார். ஸ்ரீ சாய் புறப்படும் நேரத்தில் தாத்தியா என்ன பண்ணுவார்னா ஒரு தங்க சரி சால்வை பாபாவின் தோள்களில் போத்துவார். பாபா ஒரு அடி முன்னே எடுத்து வைத்து தனது வலது பாதத்தால் துணியில் உள்ள விறகுகள் சரி செய்து வலது கையால் எண்ணெய் விளக்கு அணைத்துவிட்டு புறப்படுவார். உடனே பக்தர்கள் மிருதங்கம், நாதஸ்வரம் வாசிக்க ஆரம்பிப்பார். விதவிதமான பட்டாசுங்கள் வெளிப்படும். இந்த நேரத்தில் சில பக்தர்கள் திவ்யமான பரவசத்துடன் நாட்டியம் செய்வார்கள். மஹால்சாபதி இன்னும் மற்றவங்க எல்லாம் நிறைய பேர் அங்கே நாட்டியம் செய்வார்கள். ஏன்னா அதோட அந்த வாயித்தியத்தோட அழகு, அந்த வாயித்தியத்தோட அந்த சவுண்டு கேட்ட உடனே நமக்கு ஒரு விதமான பரவசம் வரும். அதனால சில பக்தர்கள் திவ்யமான பரவசத்தோட நாட்டியம் செய்வார்கள். சிலர் கொடிகளை தாங்கி செல்லுவார்கள். ஸ்ரீ சாயி மசீதிலிருந்து கீழே இறங்கும் போது பக்தர்கள் அனைவரும் ஒரே குரலில் பாபாவின் நாமத்தை உரக்க கோஷமிடுவார்கள். மசீதிலிருந்து கீழே இறங்கும் போது பாபா மசீதிலிருந்து கீழே இறங்க போவாங்க. அப்போ பாபாவோட நாமத்தை உரக்க கோஷ விடுவார்கள். எல்லாருமே பாபாவோட நாமம் சத்தமா சொல்லுவாங்க. சிலர் பாபாவுக்கு சாமரம் வீசுவார்கள். தாத்தியா பாபாவோட இடது கையையும் மஹால்சாபதி வலது கையையும் பிடித்துக் கொள்வார். பாபு சாஹேப் ஜோக் பாபாவுக்கு குடை பிடிப்பார். இதை நம்ம போட்டோவில் பார்த்துருக்கோம். இதே விதமா அந்த போட்டோவில் பார்த்துருக்கீங்கன்னா பாபு சாஹேப் ஜோக் பாபாவுக்கு குடை பிடிப்பார். நாம சங்கீர்த்தனையும் பாபா நாமமும் உரக்க கோஷமிடப்படும். ஸ்ரீ சாயியோட உருவத்தை சுற்றியும் ஒரு தெய்வீக ஒளி வீசும். ஸ்ரீ சாயியோட உருவத்தை சுற்றியும் ஒரு தெய்வீக ஒளி வீசும். ஆரா அணுவாங்களே அந்த மாதிரி ஒரு திவ்யமான பிரகாசம் காணப்படும். அந்த நேரத்தில் பாபா எப்படி இருப்பாருன்னா ஒரு விதமான அழகு, ஒரு விதமான சௌந்தரியம். ஸோ நம்ம வர்ணிக்க முடியாத ஒரு சௌந்தரியத்தில்
அவர் தெய்வமே மாணவ ரூபத்துல வந்தாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குமா அப்படி. உதய சூரியனை போல அவரது முகம் பிரகாசிக்கும். உதய சூரிய எப்படி இருப்பாங்க, ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரான சன்ஷைன்ல வரும் பார்த்தீங்களா, அது விதமான சௌந்தர்யம். அதே விதமா பாபாவோட முகம் கூட அதே விதமா பிரகாசிக்குமா. காக்கா சாஹேப் குலால் அன்படும் தூளை மலர்களோட கலந்து பாபாவின் மேல தூளுவார். காக்கா சாஹேப் என்ன பண்ணுவார்னா, குலால் அன்படும் ஒரு தூளை, ஒரு ரெட் கலர் பவுடரு மலர்களோட கலந்து ஃப்ளாஸ்ல கலந்து விட்டுட்டு அதை பாபாவின் மேல தூளுவார். இதெல்லாம் வர்ணிக்கிறதுக்கு no words can describe about this. Nobody can describe about this, but we can feel it and can imagine it. ஸோ நம்ம எப்படியும் சாவடி உற்சவத்துக்குள்ள இருக்கிறதுனால கண்டிப்பா இதெல்லாம் பார்க்க முடியும். இவையெல்லாம் சற்றும் பாதிக்கப்படாதவராக பாபா இருப்பதை கண்டு பக்தர்கள் ஆச்சரியப்படுவார்கள். இதுதான் முக்கியமான விஷயம் இந்த சாவடி உற்சவத்தில். மறுபடியும் படிக்கிற இந்த சென்டென்ஸ், இவையெல்லாம் சற்றும் பாதிக்கப்படாதவராக பாபா இருப்பதை கண்டு பக்தர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அப்படின்னா எதுக்காக இந்த வார்த்தை இங்க எழுதியிருக்காங்கன்னா, பாபா ஷிரடி வந்த புதுசுல, ஷிரடி வந்த முதல்ல அந்த டைம்ல எல்லாரும் பார்த்து அவரோட பைத்தியக்காரன் ஏதோ அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க அப்படின்ட்டு எல்லாரும் அவங்கள ஒரு பைத்தியக்கார மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. இப்போ வர வர அவங்களோட பெருமை என்னன்றது எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அவங்களோட அனுபவத்தை வச்சு, மற்றவங்களோட அனுபவத்தை வச்சு எல்லாருக்கும் அவர் யாரு, சாட்சாத் பரபிரம்ம ஸ்வரூபமே அந்த உருவத்துல வந்தது என்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பக்தர்கள் எல்லாம் நிறைய பக்தர்கள் கூட்டாங்க. ஆனா அவங்கள பைத்தியக்கார அந்த நேரத்திலையும் பாபா கோவப்படலை. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் அவரோட நாமம் சொல்லி பஜனை செய்யறாங்க, அதோட உற்சவமா செய்யறாங்க, விதவிதமான அலங்கரணம் செய்யறாங்க. ஈவன் தென் இப்போ அவர் சந்தோஷப்படலை. அப்போ கோவப்பட நேரத்துல அவர் கோபம் படல. இப்போ சந்தோஷப்பட நேரத்துல நம்மளா இருந்தா கண்டிப்பா சந்தோஷப்படுவோம். அந்த சந்தோஷமான நேரத்துல அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. எதுக்கு? அவங்க சந்தோஷத்துக்கும் விசாரத்துக்கும் ரெண்டுக்கும் அதீதமான ஒரு ஸ்திதி. அதுதான் பாபா என்றது. எந்த ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு இருக்கிற மாதிரி சந்தோஷம், துக்கம், இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அதீதமான ஸ்திதியில இருக்கிறதுனால பாபா மகான். He became பாபா மகான். சோ அதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது. பாபா மெதுவாக நடப்பார். இங்க ஹேமாத் பந்த் இப்படி சொன்னார், இந்த சந்தர்ப்பத்தின் காட்சியையும் சிறப்பையும் வார்த்தைகளாக விவரிக்க முடியாது. இந்த சந்தர்ப்பத்தின் பத்தி எந்த no words can describe about this. இது எந்த யாரானாலும் விவரிக்க முடியாது, அது கம்ப்ளீட்டா சொல்லவும் முடியாது. ஒன்லி அது அனுபவிக்க வேண்டியது. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் அதை ஹேமாத் பந்த் சொல்லியிருக்கார். வார்த்தைகளாக விவரிக்க முடியாது. அண்ட் இவ்விதமாக உற்சவம் சாவடியை சேர்ந்தது.
இப்போ உற்சவம் சாவடி சேர்ந்தது. சாவடி கிட்ட வந்துட்டோம் எல்லாருமே. பாபாவை கூப்பிட்டுட்டு சாவடி கிட்ட வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே. சாவடியில் பாபாவுக்கு ஒரு மிருதுவான இருக்கை தயாரிக்கப்பட்டிருக்கும். சாவடியில் பாபாவுக்கு ஒரு மிருதுவான இருக்கை தயாரிக்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்க பாபா உட்கார்றதுக்கு ஒரு மிருதுவான இருக்கை தயாரிக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே. அங்க இருக்கையில அமருவதற்கு தாத்தியா உதவி செய்வார். தாத்தியா மறுபடியும் பாபாக்கு உதவி செய்வார். இருக்கையில உட்கார்றதுக்கு தாத்தியா உதவி செய்ய வரைக்கும் பாபா அப்படியே காத்து கொண்டிருப்பார். பாபாவுக்கு ஒரு அழகிய மேலங்கி விநிவித்த பிறகு பக்தர்கள் அனைவரும் பூஜை செய்வார்கள். அதான் நம்ம செய்வோமே பாபாவுக்கு, சாய் மாஸ்டருக்கு இந்த சோடசோபச்சார பூஜை, சோடச கலல வச்சு செய்ய பூஜை, சோடசோபச்சார பூஜைன்றது. அப்போ பாபாவுக்கு பக்தர்கள் எல்லாருமே சோடசோபச்சார பூஜை செய்வாங்க. பாபாவுக்கு ஒரு அழகான மகுடம், மாலைகள், நகைகள் அணிவிக்கப்படும். பாபாவுக்கு ஒரு அழகான மகுடம் வைப்பாங்க, விதவிதமான மகுடம் வைப்பாங்க, மாலைகள் போடுவாங்க, நகைகள் அணிவிக்கப்படும். கஸ்தூரி சந்தனத்தோட பொட்டு வைப்பார்கள். கஸ்தூரி சந்தனத்தோட அவருக்கு பொட்டு வைப்பார்கள். இந்த அலங்காரத்தோட பாபா ஒரு திவ்யமான சௌந்தரியத்தோட காணப்படுவார். இப்போ பார்த்தீங்கன்னா காணப்படுவார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். இங்கே எனக்கும் அதே விஷயம் ஞாபகம் வருது. ஸ்ரீ சாய் மாஸ்டர் பக்த சம்மேளனம் பிப்ரவரி மாதத்தில் நடந்தது இல்லையா, ஒரு 2 months பிஃபோர் நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ரதோத்சவம் இதே மாதிரி இருந்தது. ஸோ நம்ம இங்கே டிஸ்கிரைப் பண்ணும்போது எல்லாமே நமக்கு அங்கே பார்த்தா மாதிரியே, எப்போவோ பார்த்தா மாதிரியே, எப்போவோ கேட்ட மாதிரியே இருக்குது. ஸோ இதே எனக்கு அதே ஞாபகம் வருது, இதே மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் சொல்லணும்னா, நான் ஸ்ரீ சாய் மாஸ்டரோட பர்த்டே அவர் தேகத்தோடு இருக்கும்போது ஸ்ரீ சாய் மாஸ்டரோட பர்த்டே அட்டெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெட் பாத் பண்ணதுக்கப்புறம் அந்த புது துணிங்க, பக்தர்கள் கொடுத்த அந்த புது துணிங்க போட்டு அந்த சேரில் உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு மாலை போட்டு அவங்களுக்கு ஒரு திலக்கம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பொட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, அது ஒரு நாமம் ரெட் கலர் நாமம் வைப்பாங்களே. அப்போது பார்க்கறதுக்கு நம்ம ஜென்ம என்ன சொல்லுவாங்க, அது நம்ம ஜென்ம போதாது, நம்ம கண்ணு அது பார்த்தா போதும், இது பார்த்தா போதும் அப்படின்னு இருக்கும். அவங்களோட முகம் அப்படி ஒரு உதய சூரியனை போல ஒரு பிரகாசமா அப்படி இருக்கும். அதை பார்க்குற அதிர்ஷ்டம் எனக்கு பாபா கொடுத்துருக்கிறதுக்கு நான் எப்போவுமே தேங்க்ஃபுல்லாக இருக்க போகிறேன். கண்டிப்பாக எனக்கு அதே ஞாபகம் வருது இந்த நேரத்தில். சில நேரத்தில் கோபம் வந்தால் அது தூக்கி போட்டு விடுவாரோ என்ற பயத்தில் அந்த கிரீட்டத்தை அவரோட தலைக்கு மேல பிடித்துக் கொள்வார்கள். பாபா இந்த மாதிரி எப்பாவது உற்சவம், இந்த மாதிரி ஏதாவது பண்டிகை உற்சவம் நடக்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி கோபம் வெளியப்படுவார். அந்த மாதிரி நடக்கிறது உண்டு. அதனால பக்தர்கள் எப்பவுமே பயத்தோடு இருப்பார். எப்போ பாபாவுக்கு கோபம் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா பாபாவுக்கு கோபம் வரும், அப்போ இதெல்லாம் தூக்கி போடுவார்களோ என்ற பயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, கிரீட்டத்தை அவங்க தலை மேல வைப்பாமே அது தலை மேல பிடித்து கொள்வார்கள். ஆனால் சாயி அன்போட அவர்களுடைய இஷ்டத்துக்கு அமைதியாக
இருந்து விடுவார். ஆனால் கருணாசாயி, அதனால தான் அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா கருணாசாயி, ரொம்ப கருணாசாகர். நம்ம பஜனையில் கூட கீர்த்திப்போம் இல்லையா, எப்போவுமே கருணாசாகர சாயிராம் அப்படின்னா he is example for love and affection. He is a symbol of love. அதனால அவ்வளோ பிரேமஸ்வரூபம் கருணாஸ்வரூபம் ஆனதுனால அவங்க எப்பவுமே பக்தர்களோட இந்த அலங்காரம் இதெல்லாம் இந்த செய்கிற அந்த விதம் எல்லாமே கோவப்படாம ஆக்செப்ட் பண்ணுவார். அவங்க இஷ்டத்துக்கு அமைதியாக இருந்து விடுவார். அதான் அவரோட பெருமைன்றது சொல்லிக்கலாம். பாபு சாஹேப் ஜோக் அவருக்கு பாத பூஜை செய்வார். இது கூட படிக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஸ்ரீ சாய் மாஸ்டரோட பாத பூஜையே ஞாபகத்துக்கு வருது. ஸோ அது நிஜமாக இட்ஸ் a great experience in our life. No other experience is equal to this, but such a real great experience we had in the past. அவங்களுக்கும் ஸ்ரீ சாய் மாஸ்டர் கூட பாத பூஜை செய்வோம். நாங்கள் நிறைய வாட்டி அந்த மாதிரி அவகாசம் கொடுத்துருக்காங்க அவங்க. அதே மாதிரி பாபு சாஹேப் ஜோக் அவருக்கு பாத பூஜை செய்வார். கைகளுக்கு சந்தனம் பூசி வெற்றிலை பாக்கு அளிப்பார். சந்தனம் பூசி வெற்றிலை பாக்கு கொடுப்பார் அவங்களுக்கு. அப்போ ஷியாமா புகை பிடிக்கும் குழாயில் நெருப்பு துண்டு போட்டு அதை தாத்தியாவுக்கு கொடுப்பார். ஷியாமா என்ன பண்ணுவார்னா புகை பிடிக்கும் குழாயில் நெருப்பு துண்டு ஒரு துண்டு போட்டு அதை தாத்தியாவுக்கு கொடுப்பார். தாத்தியா என்ன பண்ணுவார்னா சரியாக பற்றி கொள்வரை புகை பிடித்துவிட்டு அது பாபாவுக்கு கொடுப்பார். தாத்தியா என்ன பண்ணுவார்னா சரியாக பற்றி கொள்வரை புகை பிடித்துவிட்டு அது பாபாவுக்கு கொடுப்பார். அதுக்கப்புறம் பாபா சில முறை புகை பிடித்துவிட்டு மகள்சாபதியிடம் இருந்து தொடங்கி மற்ற பக்தர்களுக்கு அனுப்புவார். பாபா என்ன பண்ணுவார்னா சில முறை புகை பிடித்துவிட்டு மகள்சாபதியிடம் இருந்து அவங்ககிட்ட இருந்து தொடங்கி மற்ற பக்தர்களுக்கு அனுப்புவார். ஸோ எல்லா பக்தர்கள் அந்த புகை பிடிப்பார். அது பிடித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் அனுபவம் ஆகுமா, ஒரு விதமான ஆனந்தம் அனுபவமாகுமா. அது கிரந்தத்தில் எழுதியிருக்காங்க ஏற்கனவே. இந்த பாரவசியம் இந்த ஆனந்தம் அது சாயோட ஸ்பர்ஷ இருக்கிறதுனால தான் வந்ததை தவிர மற்றபடி அது வெறும் ஒரு புகை பிடிக்கிற குழாய் மட்டும்தான் அப்படின்ட்டு சாய் மாஸ்டர் எழுதுவார். அது வெறும் ஒரு புகை பிடிக்கிற குழாய், அதில் இருக்கிறது வெறும் அந்த புகை. ஆனாலும் அந்த அவ்வளோ ஆனந்தம் எதுக்கு வருதுன்னா பாபாவோட ஆசீர்வாதம்னால தான். அதுதான் பிளெஸிங்ஸ்ன்னு சொல்றது. அதே ஒரு பிளெஸிங்ஸ், பாபா கொடுக்குற பிளெஸிங்ஸ் அந்த ரூபத்தில் பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து சேர்ந்தது. அந்த ஜட பொருளான புகை குழாய் பேரு பெற்றது அப்படின்னா அவ்வளோ அதிர்ஷ்டம்ன்றது. இது இவ்வளோ அதிர்ஷ்டம்ன்றது எவ்வளோ அதிர்ஷ்டம் குழாய்க்கு வர்றதுன்றது ரொம்ப பெருமையான விஷயம். அது ஜடப்பொருளான புகை குழாய் பேரு பெற்றது. எப்படி என்றது பார்க்கலாம். இப்போ முதலில் கொயவர்களால் பிசைக்கப்படுதல், வெயிலில் உலர்த்தப்பட்டுதல், நெருப்பில் எரிக்கப்படுதல் போன்று பலவிதமான தவங்களுக்கு உட்பட்ட பிறகு அது பாபாவின் திருக்கரங்களில் ஸ்பர்சத்தை அடையும். மறுபடியும் பாருங்க, இங்க அந்த ஜடப்பொருளான புகை குழாய் பேறு பெற்றது. முதலில் கொயவர்களால் பிசைக்கப்படுதல், வெயிலில் உலர்த்தப்படுதல்,
நெருப்பில் எரிக்கப்படுதல் போன்ற பலவிதமான தவங்களுக்கு உட்பட்ட பிறகு அது பாபாவின் திருக்கரங்களில் ஸ்பர்சத்தை அடையும். ஸோ இந்த விஷயத்தை இஸ் த சிம்பிள் ஆஃப் so many things. இது நம்ம சரியான ரீதியில் புரிஞ்சுக்கிட்டோம்னா இது நிறைய விஷயங்கள் சொல்லும். இந்த விஷயம்லேருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். அது என்னன்னா நம்ம கூட இந்த புகை குழாய் மாதிரியே நம்ம கூட கஷ்டத்துக்கு தாங்கி நிறைய கஷ்டம் வரும். லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் வரும். இந்த கஷ்டம் வரும்போது பாபாவை திட்டிட்டு கஷ்டம் இல்லாம சந்தோஷம் வரும்போது பாபாவை பிரைஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணாம ஒரே விதமா சமமா அது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது புரிஞ்சிக்கணும். எப்படி புரிஞ்சிக்கணும்? கஷ்டத்து வந்தா இது நமக்கு ஒரு ட்ரைனிங் பார்ட். இது நமக்கு பாபா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கர்மா எல்லாமே ரிமூவ் பண்றதுக்காக நமக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். சந்தோஷம் வரும்போது அந்த சந்தோஷம் இருக்கும் போதே நம்ம இன்னும் டபுள் த ஸ்பீட் ஆர் ட்ரிபிள் த ஸ்பீட்ல நம்ம சாதனை பண்ணிக்கணும் அப்படின்றது சாய் மாஸ்டர் சொல்லுவார். சாய் மாஸ்டர் தான் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா நம்ம சந்தோஷமான ஒரு சமயம் இருந்தா கண்டிப்பா நம்ம செய்யற இந்த பூஜை ஆகட்டும், பாராயணம் ஆகட்டும், எந்த விதமான இது ஆகட்டும், அது நார்மல் ஸ்பீடோட டபுள் த ஸ்பீட் ஆர் ட்ரிபிள் த ஸ்பீட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்வாங்க. அது எப்படின்னா ஒரு சைக்கிள் எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. ஒரு சைக்கிள் இருக்கிறத வச்சுக்கோங்க. ஒரு ஹைட் நம்ம சைக்கிள் டிரைவ் பண்ணும்போது அது ரொம்ப ஹைட்டுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக டிரைவ் பண்ணணும். we have to try very hard when we go to the heights. ஹைட்டுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது சைக்கிளில் போகும்போது அது ஹைட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா டவுன் வரும். ஹைட் இருக்கிறதுனா கண்டிப்பா அதோட டவுன் கூட இருக்கும். ஸோ டவுனுக்கு வரும்போது நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. சும்மா சைக்கிள் மேல உட்கார்ந்தா போதும். அது தன்னாலே அது போயிட்டே இருக்கும். அப்படின்னா நம்மளோட சக்தி அந்த அளவுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி கஷ்டம் இருக்கும்போது நம்ம படுற கஷ்டம் எல்லாமே நம்ம சுகம் அனுபவிக்கும் போது அது சுகமா அது நம்மளோட பணி நம்மளோட வேலை ஈஸி பண்றதுக்காக உதவிப்படும்ன்றது சாய் மாஸ்டர் சொல்லுவாரு. அதனால சுகம் இருக்கும்போது நம்ம இன்னும் டபுள் த ஸ்பீட்ல பண்ணிட்டோம்னா கஷ்டம் இருக்கும்போது அது நமக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்றது இந்த புகை குழாய் பற்றி படிக்கும்போது புரிஞ்சுக்க வேண்டிய அம்சமா இருக்கும். இப்போ இந்த வைபவத்தின் முடிவில் பாபாவின் கழுத்தில் மாலை போட்டு மலர் கொத்துங்களை கொடுப்பார்கள். இந்த வைபவத்து எண்டுக்கு வந்துச்சு. முடிவில் பாபாவின் கழுத்தில் மாலை போட்டு மலர் கொத்துங்களை கொடுப்பார்கள். எல்லாரும் ஒவ்வொருத்தரா மாலை போட்டு அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு செல்லுவார்கள். பக்தர்கள் ஒவ்வொருவராய் அவரிடம் விடை பெறுவார்கள். பக்தர் ஒவ்வொருத்தரா அவர்களோட வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு செல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரா கண்டிப்பா அவங்களோட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இப்போ தாத்தியா விடை பெறும்போது பாபா அன்போடு என்னை கவனித்துக்கொள். பாபா என்ன சொல்லுவாங்கன்னா தாத்தியா விடை பெறும்போது பாபா என்ன சொல்லுவார்னா என்னை கவனித்துக்கொள். வீட்டுக்கு போனாலும் மீண்டும் இரவல் என்னை விசாரித்துக்கொள் என்பார். பாருங்க எவ்வளோ தயா பிரேமா இருக்குன்றது இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் படுத்திக்கிட்டா வெயில் காலம் வந்ததுனால
நம்ம மசீது எல்லாமே பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, அங்கே தண்ணி மசீது முன்னாடி தண்ணி தெளிச்சு ஈரப்பதம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நல்லா ஈரமாக இருக்கிற கர்டன்ஸ் எல்லாம் போடுவாங்க, ஈரப்படுத்து கர்டன்ஸ் எல்லாம் ஈரப்படுத்து அதெல்லாம் சுற்றி போடுவாங்க. ஆனால் பாபா என்ன பண்ணுவார், அதை அவங்க ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது துணியில் இன்னும் கொஞ்சம் கட்டைங்கள் போட்டு அதோட ஃபயரு அதிகப்படுத்துவார். ஏன்னா அப்போது ஹீட் அதிகமாகும். அதே மாதிரி குளிர் காலத்தில் என்ன பண்ணுவாங்க, மசீதுன்றது ரொம்ப டேமேஜிங் கண்டிஷனில் இருக்கிறதுனால அதை சுற்றி அதுலேருந்து கோல்டு உள்ளே வராமல் பாதுகாப்பாக நிறைய கர்டன்ஸ் போடுவாங்க. அதெல்லாம் அப்போ பார்த்து பாபா என்ன சொல்லுவார், ஆமாம் நீங்கள்லாம் இந்த மாதிரி என்னை பார்த்துக்கல, என்னை காப்பாற்றலைன்னா நான் என்ன ஆக போகிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உடனே என்ன சொல்லுவார் அவர், நீங்கள்லாம் என்னை பார்க்கறது என்ன, நானே உங்களை எல்லாருமே பார்த்துக்க போகிறேன், நானே உங்களை எல்லாருமே பார்த்துக்க போகிறேன், நீங்கள்லாம் என்ன பார்க்க போகிறீங்க, இதெல்லாம் பண்ணதுனால என்ன ஆக போகுது, நானே உங்களை எல்லாருமே பார்த்துக்க போகிறது, ஆசீர்வாதம் கொடுக்க போகிறது அப்படின்வாரு. அங்கே பார்த்தீங்களா, அங்கே பார்த்தா அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா அவரோட டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் தெரியுது பாருங்க. இது என்னன்னு சொல்லணும்னா இதுதான் பாபாவோட அன்பவுண்டட் லவ் அண்ட் ஐ மீன் பிரேமா அந்த கருணான்னு சொல்லலாம். தாத்தியா விடை பெறும்போது பாபா அன்போடன் என்னை கவனித்துக்கொள், வீட்டுக்கு போனாலும் மீண்டும் இரவில் என்னை விசாரித்துக்கொள் என்பார். அதன் பிறகு பாபா எழுந்து பக்தர் கொடுத்த விருப்பங்களை ஒன்றும் மேல ஒன்றாய் பரப்பி அதன் மேல படுத்துக்கொள்வார். இப்போ எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பாபா என்ன பண்ணுவாங்கன்னா, அதன் பிறகு பாபா எழுந்து பக்தர் கொடுத்த விருப்பங்களை ஒன்று மேல ஒன்றாய் பரப்பி அதன் மேல படுத்துக்கொள்வார். ஸோ இது அவங்களோட டெய்லி ரொட்டீன்ல ஒரு பாகமா வந்தது. சாவடி உற்சவம்ன்றது அவங்க டெய்லி ரொட்டீன்ல ஒரு பாகமாகி விட்டது. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா பாபாவோட சிம்பிள் லைஃப் எப்படி வாழ்னாங்க, எப்படி அவங்க ஒரு சிம்பிளான லைஃப் லீட் பண்ணாங்கன்றத நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, பாபாவோட பக்தர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, சில பக்தர்கள் பெரிய பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல பெரிய அதிகாரிகள்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, கலெக்டர்ஸு, பெரிய இன்னும் ஜட்ஜஸ், இந்த மாதிரி பெரிய இடத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதே மாதிரி ஸ்ரீமான் பூட்டி யார் சமாதி மந்திரமெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா நாகப்பூர் மொத்தமாக சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு அவர் மல்டி மில்லியனியர். அந்த மாதிரி மல்டி மில்லியனியர் அந்த அளவுக்கு பெருமையான ஒரு போஸ்ட்ல இருக்கிற பக்தர்கள் இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட ஒரு ரூபா வாங்காம ஏதோ ஆசைக்காம அவங்க எவ்வளோ சிம்பிளான லைஃப் லீட் பண்ணாங்கன்னா அது நமக்கு ஆதர்சமா இருக்கணும் அப்படின்றது. அவங்க ஒரு ஃபக்கீரோட லைஃப் எப்படி இருக்கணும், எப்படி லீட் பண்ணணும்ன்றது நமக்கு இவங்கள பார்த்தா கிளியரா தெரியுது. அதே மாதிரி நம்ம ஒரு ஃபக்கீர் சொல்லலாம், அதே நம்ம வேதம் உபனிஷத்து சொன்ன மாதிரி ஒரு சரியான ஒரு சன்னியாசிங்க எப்படி எந்த விதமான லைஃப் லீட் பண்ணணுமோ அந்த விதமான லைஃபுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா ஸ்ரீ சாய் மகானோட லைஃப் இங்க பார்த்தா தெரியும் நமக்கு. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதுல இருந்து. ஸோ இப்போ நம்ம எல்லாரும் இப்போ அதே அவங்கள கும்பிட்டு அதே மாதிரி நமக்கும் ஒரு
சிம்பிள் லைஃப் அண்ட் ஹை திங்கிங் கொடுக்குற மாதிரி ஆசீர்வாதம் கொடுக்க சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிக்கிறோம். வாங்க இப்போ எல்லாரும் வேண்டிக்க போகிறோம். இப்போ பாபா ரெஸ்ட் எடுக்கிற டைம், ஏன்னா அவங்க ஏற்கனவே படுத்துக்கொள்ளணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்கள. இப்போ பாபா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் இல்லையா, அவங்கள ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு நம்ம எல்லாரும் பஜனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்கள ஆசீர்வாதம் கேட்கலாம். ஸோ அதனால நம்ம எல்லாரும் அவங்களோட மறுபடியும் நம்ம வர வியாழக்கிழமை சந்திக்கலாம். மறுபடியும் மெனி மோர் இன்ஃபர்மேஷன் வச்சு வர வியாழக்கிழமை வர தேர்ஸ்டே அன்னைக்கு எல்லாரும் சந்திக்க போகிறோம். அப்போ வரைக்கும் செலம், நமஸ்தே. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. स्वस्ति.